அதுதான் தேவனுடைய வாழ்க்கையை தவிர உங்களை பாடுபடுத்தி கஷ்டப்படுத்தி உங்களை ஒடுக்கி என்ன நான் இன்னும் விட்டு கொடுக்குறேன்ப்பா, நிறைய பேர் சொல்றாங்க நான் இன்னும் விட்டு கொடுக்குறேன், என்ன உடைங்க உடைங்க. என்ன 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 நினைக்கிறீங்க? தேவனை உங்களை உடைச்சு என்ன பண்ண போறாரு? உங்களை அழுக வச்சு என்ன பண்ண போறாரு? அவருக்கு என்ன லாபம்? வாழ்க்கையில போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைங்க அப்படிங்கிறாங்க. வாழ்றதே கஷ்டங்கிறாங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும், இந்த பஞ்சமான சூழ்நிலையிலும், பஞ்சத்திலும் செழிப்பை கொடுத்து, வாழ்க்கையின கஷ்டமான சூழ்நிலையிலும், வறட்சியான சூழ்நிலையிலும் வளர்ச்சியை கொடுத்து உங்களை வாழ வைக்க அவர் விரும்புறாருங்க. நீங்க 1000 தவறுகள் செய்திருந்தாலும் உங்க பக்கத்துல நிக்கிற தேவன். உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கு 1000 இருக்கலாம், ஆனா எந்த ஒரு பிசாசும் உங்களை அணுகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு தீங்கு உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், உங்களுக்காக வானத்திலிருந்து இறங்கினவர், உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர், உங்களையவே ஆலயம் என்று சொன்னவருங்க. பிரைஸ் லார்ட். தி கிரேட் லைஃப் ஃபேமிலி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடவுள் நல்லவருங்க, உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் யதார்த்தமான ஒரு கடவுள். அவர் யதார்த்தமானவர். உங்களை உங்களை மிகவும் நேசிப்பவர். ஏன் அப்படின்னா, கடவுள் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில சில பாடுகளை அனுமதிச்ச மாதிரியே தெரியும், சில சூழ்நிலையில கஷ்டங்களை அனுமதிச்ச மாதிரியே தெரியும். ஆனா அது அவ்வளவு பெருசல்ல. இப்ப நம்ம குழந்தைங்க இருக்கிறோம், அவங்களை நம்ம சிருஷ்டிக்காம இருக்கிறோமா? அதாவது உற்பத்தி பண்ணாம இருக்கிறோம், உருவாக்காம இருக்கிறோமா? சில நேரங்களில் ஒரு மிரட்டுறோம், ஒரு திட்டுறோம். அதுக்காக கடுமையான பெற்றோர்கள் ஆயிட முடியுமா? நம்மளே நம்ம பெற்றோர்களாக இருக்கு, மனிதர்கள் பெற்றோர்களாக இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்றோம்? தேவன் பாருங்க, அது மாதிரிதான் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள்ல தவறான பாதையில போகும்போது சில சூழ்நிலைகள் அப்படி வருது. அதை தான் நான் எப்பவுமே சொல்றேன். தேவன் பாடுகள் இல்ல, பயிற்சியை தருகிறார். அல்லது அறியாமையினால, புரியாமையினால அப்படி போய் சில கஷ்டங்கள் வருது. ஏன்னா தேவன் எப்படி நடத்த சொல்றாரு, என்ன தேவனுடைய வார்த்தை எதுன்னு புரியாம போய் பல பேர் கஷ்டப்படுறத பார்க்கணும். இந்த 2 வகை இருக்கு. எப்படி? ஒரு அறியாமையினால, தெரியாமனால, சத்தியம் தெரியாதனால இதுதான் சரி போலன்னு சொல்லி சத்தியத்தை தவறாக நினைத்து கொண்டு அது கஷ்டம் வந்தாதான் நல்லது, பாடுகள் வந்தாதான் நல்லது, நான் இயேசுவை போலவே கஷ்டப்படுறேன். ஏங்க, இயேசு உங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டாருங்க, நீங்க இயேசுவை போல கஷ்டப்படக்கூடாது. இயேசு உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்காரு, உங்களுக்காக தான் பில்லு பே பண்ணியிருக்காரு. மறுபடியும் நான் அவர் மாதிரியே கொடுப்பேங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உங்கள் துக்கங்களை அவர் சுமந்துட்டாரு, உங்கள் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், சிலுவையிலே உங்கள் எல்லா கஷ்டங்களையும் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. மறுபடியும் நான் ஒரு முறை கஷ்டப்படுறேன், நீங்க சத்தியத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பாடுகள், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அல்லது இன்னொரு பக்கத்துல நம்ம கரெக்டான பாதையில போனாலும் கூட சில நேரங்கள்ல இன்னும் சரிப்படுத்துவதற்காக தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஏசாயா 54 போடப்பட்டிருக்குது. இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தையும் இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இமைப்பொழுது கண் இமைக்குதில்ல, அவ்வளவு நேரம் தான் என்னுடைய கோபம், என்னுடைய உங்கள்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி சூழ்நிலை. ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை எப்படி இருக்கு? அது தெளிவா இருக்குது. நித்திய கிருபையோட உன்னை இறங்குவேன். அப்ப கிருபை எப்படி இருக்குது? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாக இருக்குது கிருபை. வானத்துக்கு பூமிக்கு எல்லையே இல்லைங்க. எல்லை இல்லாத அளவுக்கு இரக்கத்தை உங்க மேல வச்சிருக்கிறாரு. அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. என் வாழ்க்கையில இந்த பண கஷ்டம் வந்துச்சு, மன கஷ்டம் வந்துச்சு, இந்த காய்ச்சல் வந்தது, சளி வந்தது, இப்படியே பாக்குறீங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க ஒருவேளை தவறான பாதையில போகலாம், அதை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இல்ல தவறான மனசுல போட்டு கவலைகளை போட்டுக்கிட்டு விசுவாசம் இல்லாம நீங்க இருக்கலாம், அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதை கொஞ்சம் டியூன் பண்ணா போதும், தேவன் மீதியானதை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கூட இயேசு சொல்றாரு, இந்த மாதிரி நீ இச்சையோட பாக்குற அப்படின்னா அந்த கண்ணை பிடுங்கி போடு. ஏன்னா நீ அந்த 2 கண்ணோட இருக்கிறதுக்கு பார்க்கலாம், ஒரு கண்ணோட நான் பரலோகம் போலாம், 2 கண்ணோட நரகத்துக்கு போறது பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு கையை தரித்து போடு அப்படிங்கிறார். அப்ப என்ன, கண்ணை புடுங்கதான் அதை பேசினாரா? கையை உடைக்கதான் அதை பேசினாரா? அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் மிரட்டி பேசுறாரு. அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். சொல்ற வார்த்தையிலே பிடிச்சுக்கிறது பாருங்க. வார்த்தை கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்குங்க. ஆவி உயிர்ப்பிக்கும். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிஞ்சுக்காததுனால கிறிஸ்துவ சமுதாயமே
ஒரு மாதிரி போயிடுச்சு. கஷ்டம் இருக்கிறதாங்க நல்லது, பாடு இருக்கிறதா நல்லது, எதற்கு நல்லது, யாருக்கு நல்லது? அப்படி கஷ்டம் இருக்கிறதா நல்லது, தோல்வி நல்லது, வறட்சி நல்லது, தரித்திரம் தான் நல்லதுன்னா இயேசுவும் இறங்கி வந்து உங்கள் துக்கத்தை சுமந்தார், உங்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் அவர் பாடுபட்டார்? ஏன் அவர் பாதிக்கப்பட்டார்? ஏன் அவர் நொறுக்கப்பட்டார்? அவரும் கஷ்டப்பட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திருக்கா? இல்லைங்க, கஷ்டத்தில் இருப்பவர்களை மீட்பதற்காக. இன்னும் நமக்கு மனசு திறந்து மனசு புதிதாகணும். புதிதானாதான் மனசு தெளிவாகணும். தெளிவானாதான் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கடவுள் யார் என்பதையும் அவர் நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணுங்க. அவர் நமக்காக அவரவே கொடுத்தவர். உங்களை அழிப்பாரா? அவரவே கொடுத்தவர் உங்களை அடிப்பாரா? ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உங்கள் பாரபட்சமே கிடையாது. நீங்க 1000 தவறுகள் செய்திருந்தாலும் உங்க பக்கத்துல நிக்கிற தேவன். உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கு 1000 இருக்கலாம், ஆனா எந்த ஒரு பிசாசும் உங்களை அணுகாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு தீங்கு உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், உங்களுக்காக வானத்திலிருந்து இறங்கினவர், உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர், உங்களையவே ஆலயம் என்று சொன்னவருங்க, உங்களுக்குள்ள தங்குபவருங்க, உங்களை நீதிமான் ஆக்கி இருக்காருங்க, உங்களை சரிப்படுத்தி வைத்திருக்கிறார். இத்தனை நாள்ல நீங்க கொஞ்சம் கூட சரியாகலையா? எவ்வளவு தூரம் உங்களை சரிப்படுத்தி கூட்டிட்டு வராரு. ஏன்? சரியான பாதையில் நடக்க ஏன் வைக்கிறார்? நீங்க மறுபடியும் சரிந்து விடக்கூடாது என்பதற்காக, நீங்க சரித்திரம் படைக்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைங்க அப்படிங்கிறாங்க. வாழ்றதே கஷ்டங்கிறாங்க. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும், இந்த பஞ்சமான சூழ்நிலையிலும், பஞ்சத்திலும் செழிப்பை கொடுத்து, வாழ்க்கையான கஷ்டமான சூழ்நிலையில, வறட்சியான சூழ்நிலையில வளர்ச்சியை கொடுத்து உங்களை வாழ வைக்க அவர் விரும்புறாருங்க. அதுதான் தேவனுடைய வாழ்க்கையை தவிர உங்களை பாடுபடுத்தி, கஷ்டப்படுத்தி, உங்களை ஒடுக்கி, என்ன நான் இன்னும் விட்டு கொடுக்குறேன்பா, நிறைய பேர் சொல்றாங்க, நான் இன்னும் விட்டு கொடுக்குறேன், என்ன ஒட்டைங்க. என்ன நினைக்கிறீங்க? தேவனை உங்களை உடைச்சு என்ன பண்ண போறாரு? உங்களை அழுக வச்சு என்ன பண்ண போறாரு? அவருக்கு என்ன லாபம்? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அப்படி செய்வீங்களா? உங்களை பிள்ளைகளை நீங்க உடைக்கிறதா உங்களுக்கு வேலையா? உங்க பிள்ளைகளை மண்டையை உடைக்கிறதா உங்களுக்கு வேலை? இல்ல, அது காரியம் இல்லை. அது தவறான நோக்கத்தை புரிஞ்சுக்க கூடாது. உங்களை சில நேரங்களில், சில சூழ்நிலையில உங்களை திட்டுறாரு, பேசுறாரு, சில சூழ்நிலையில வரதான் செய்யுது. அது வெறும் 10%. அதோடைய லாபம், அவருடைய நோக்கம் பிரம்மாண்டமானது, பெருசுங்க. அது பெருசு. இதவே பேசக்கூடாது. இது ஒரு காரியமே கிடையாதுங்க. அவர் அப்பாங்க. பொல்லாதவர்களை நீங்க, உங்கள் பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நீங்க, இல்ல ஒரு பெற்றோர்களாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க மன நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க குழந்தைகளை இப்படிதான் துன்பப்படுத்துறதா உங்களுக்கு ஆசையா? இல்ல குழந்தைங்க உங்கள்ட்ட என்ன துன்பப்படுத்துங்க, இன்னும் படுத்துங்கன்னு சொன்னா அதுதான சந்தோஷமான காரியமா? கிடையாது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்கிறார். அதற்குண்டான ப்ராசஸ் தான் நடக்குது. ஹல்லேலூயா. அநேக கண்கள் பார்த்து ஆச்சரியப்படும், பொறாமப்படுங்க உங்களை கண்டு. அப்படி ஒரு வாழ்க்கையை தர அவர் விரும்புகிறார். நம்ம மனசை விசுவாசத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக திருப்பணும். சோர்ந்து போய் ஒரு மாதிரி போறதுக்கு நேராக திருப்பக்கூடாதுங்க. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்த உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. நீர் நல்லவர், நீர் பெரியவர், உண்மையுள்ளவர் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பேசின வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். மனசு நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தர் நீர் அற்புதம் செய்ய வேண்டும். அவர்களை மகிமையான வழியில் நடத்த வேண்டும். உங்கள் மேல் இருக்கிற பயம் பிள்ளைகளுக்கு நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனால பிதாவே. ஆமென்.